அதுதாங்க ஒரு விஷயம் தனுஷ். ஒரு ஐயோ விஷயம் ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னா, ப்ரோ அவன் பசங்க வந்து இதான் நம்ம பசங்க எல்லாம் போயிட்டு ரவுடி பேபிஸ் நீங்களாம் வந்து நல்லது பண்ணு மக்களுக்கு நான் பண்ணுங்க சந்தோஷம். அதனால யாராவது பயனடைந்தாங்கன்னா சந்தோஷம். ஐயா அவ்வளவுதான். ஒரு வேற நிமிஷம் இல்ல என்ன எனக்கு சொல்றது? ஒரே ஒரு டவுட் வாழ்த்துக்கள். ஐயா. இல்ல தகுனி படத்துல வர கார்த்தி மாதிரி கேக்குறேன். ஒரே ஒரு டைலாக் தான். இல்ல எவனாவது அரசு வந்துட்டு ரவுடி பேபிஸ் நல்லது பண்ணுங்க ரவுடி என்ன தெரியுமாடா? இல்ல நானும் அதான் நீ யோசிச்சேன். அரசியலுக்கு வர நானும் யோசிச்சேன். ஓ, ஹரி ப்ரோ ஆஹ் இது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா எவன் தெரியல. வேற அவனேதான் யாரு? நம்ம அவனேதான் தாத்தா நினைக்கிறேன். தான். பாய்ஸ் கார்டன்ல உட்காந்து எக்கா மகரு இந்துன்னு எழுதிருப்பாரு. வேலை இருக்கும். இல்லடா அந்த எல்லாம் இல்லடா. இவனே எனக்கு தான்டா என்னன்னா எழுதியிருக்கான். பரவாயில்லைங்க. இல்ல ப்ரோ நான்லாம் எங்க பாய்ஸ் இல்ல கார்டன் வரக்கூடாதா? பாய்ஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா? இல்ல 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 கார்த்திக் எனக்கு ப்ரோ இல்ல இங்க கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு ஹரி டவுட். ஹரி ப்ரோ ம் எனக்கு இந்த மீன் தான் நான் இது சந்தானம் வருது. இவன் வளர்ச்சி யாருங்க தடுக்கிறீங்க? அவனை விடுங்க பிரியா. அததான் நான் கேட்க வந்தேன். யாரு சுரேஷ் தான்டா கூல் இவனை என்ன சுரேஷ் பண்றீங்க? கூல் சுரேஷை கலாய்க்கிறது கரெக்டா உனக்கு மேட்ச் ஆச்சு. யாரா இல்ல அவனை இவனை கலாய்க்கிறீங்க? யாரு தடுக்கிறான்? இவன் யாரை சேலஞ்ச் பண்றான்? எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறான் டைரக்டா. இல்ல ஒருவேளை இந்த ரூசோ வேற பிரதர்ஸ் இல்லடா அலெக்ஸ், இவனை இவனை இல்லங்க இவனை வச்சு கிரேமேன் எடுத்த டேரக்டர்ஸ் ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அந்த காண்டில பேசுறானான்னு தெரியல. வளர்ச்சி தடுக்கிறீங்களா? அவெஞ்சர்ஸ்ல நான் நடிக்க வேண்டியது நீ கிரேமேன்ல போட்டு ஏமாத்துறீங்களான்னு பேசுறான் போல. அலெக்ஸ் ப்ரோ எனக்கு கேக்குதா? தயவு செஞ்சு கிளம்பி அங்க போயிட்டு சொல்லு. கேக்குது கேக்குது. இங்க வேணாம், ஒரு நிமிஷம் நாங்களே தாராவா தரோம். அலெக்ஸ் ப்ரோ இது நம்ம சைடுல இவரு சோழிங்கர் இவரு இருக்கார்ல, அவரு இல்ல சரவணன் இல்ல சோழிங்கர் இன்னொரு தொகுதி இருக்குல்ல. ஆமா சோளிங்கர். ஆமா ஐ திங்க் அதான். ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சாம, ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது தெரியும். அவர் ஏதோ ரிப்போர்ட்டர் கேட்கும்போது திரும்பி வீடு போய் அடிச்சுட்டேன் சொன்னோம். என்ன இஷ்யூ அது? அது 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 வந்து அவரு வந்து அவர்கிட்ட தான் இருக்கிறாரு, அந்த எம்எல்ஏ கிட்ட தான் இருக்காரு அவரு. ஓகே அவர் படத்தை பார்த்துட்டு வரும்போது மைக்க நீட்டிருக்காரு. இவன் நம்ம பையன் தானேன்ட்டு அவர் விளையாட்டுக்கு அது மாதிரி கையை இது பண்ணது. அவனே வந்து வீடியோவும் போட்டான் அந்த பையனே. ஓகே ஓகே. அவரு கூட தான் நான் 1.5 வருஷமா இருக்கேன், எலெக்ஷன் முன்னாடில இருந்து அவர் கூட தான் வேலை செய்யறேன்னு போட்டான். இவனுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். என்ன ஒருத்தன் வந்து கேமராவை புடுங்கி தலைமையிலே நொட்டு நடிச்சதுக்கெல்லாம் இவனுக்கு கத்தல. என்ன குவாரியில போட்டு குமுறுனானுங்க, அதுக்கே அதுதான் பேசாம இருந்தானுங்க. பெட்ரோல் பங்க்ல ஆமா. இருந்து துரத்தின்னு போனதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியல. அப்பெல்லாம் சூடு சொரணம் இல்ல, இல்ல கார்த்தி ப்ரோ சோத்துல உப்பு இன்னொரு போட்டு விஷயம். சாப்பிடல. இல்ல இன்னொரு விஷயம் நானும் பார்த்தேன். இரு முடிச்சிடறேன் சொல்லு சொல்லு. இரு. என்ன சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல. இப்போ வந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ சூடு சொரணம் எல்லாம் வந்து எப்படி சொல்றது, கால்ல இருந்து தலை வரைக்கும் ஏறிச்சு உங்களுக்கு. என்ன அதுலயும் அந்த அந்த மூஞ்சில ஒரு மீசை இல்ல, நிமிஷம் இல்ல மீசையில இல்ல மூஞ்சி ஒரு வச்சிருக்கான். நிமிஷம் bro. இல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லு ஒண்ணு பண்ணிடுறேன். சொல்லு. இங்க இருக்கதான் இப்ப லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அதாவது இப்ப டிவிக்கு இப்ப இப்ப ஒரு நியூஸ் வரும். ஒரு ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும். இப்ப சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். டிஎல்ல வேற ஏதாவது பெரிய ஐடி என்ன சொல்றானுங்க, இது சொல்றானுங்க, அதெல்லாம் வந்துட்டு யாரும் எந்த இதுவும் நோட்டீஸ் பண்ணாம ஏதாவது ஒரு ஒரு டிவிக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்குன்னு யாராவது தெரியணும்னா, நான் வந்துட்டு இதான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஐடி விங் குரூப் ஒன்று இருக்குது. அங்க வந்துட்டு என்னென்ன இப்போ டெய்லியும் நடக்கிற இன்சிடென்ட்ல டிவிக்கு என்ன ஸ்டாண்ட்ல வேண்டியது இல்ல இப்பதான் நம்ம வந்துட்டு அந்த நியூஸ் வந்துட்டு எப்படி இது வந்துட்டு அதான் இதை வந்துட்டு பாக்குறோம், அந்த மாதிரி டிவி சைடு எப்படி பாக்குறதுன்னு ஒரு கிளாரிபிகேஷனும் இருக்கும். அங்க ட்வீட்ஸும் எல்லாம் ஷேர் பண்றாங்க. உங்க ட்வீட்ஸும் ஷேர் பண்ணலாம். யாருக்காவது இதுல அதான் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஆட் ஆகணும் இல்ல விருப்பம் இருந்தா ஜெனியூனா அனிலா இருந்தா மட்டும் யாரா இருந்தாலும் டிஎம் பண்ணுங்க. ஏதாவது வேற ஏதாவது துரைந்தர் மாதிரி வந்தாலும் நீங்க வந்தாலும் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை, வேற விஷயம். யாராவது இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் வந்துட்டு நான் உங்க நம்பரும் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு முக்கியமா ஏன் டிஎம் பண்ண சொல்றேன், ஐடி நோட் பண்ணி ஆட் உங்க ஐடி ஐடியில நோட் இருந்து பண்ணி ஆட் பண்ணணும். டிஎம் பண்ணுங்க. இல்ல அதான் இல்ல ப்ரோ, இப்ப நான் ஸ்ட்ரைட்டா வாட்ஸ்அப் லிங்க் இங்க போட்டு போலாம். எந்தெந்த மூதை உள்ள வரும்னு தெரியாது. அதுதான் ஒருத்தன் திடீர்னு உங்க ஐடியில இருந்து அவனுக்கு அலெக்ஸுக்கு டிஎம் பண்ணுங்க. அதான் எனக்கு டிஎம் பண்ணுங்க. இன்னொன்னு என்னுடைய டிஎம் ஓப்பன்ல தான் இருக்கும். யாராவது அதான் இந்த மாதிரி அதான் உங்களுக்கு எந்த நியூஸாவது ஒரு இந்த நியூஸ்ல டிவிக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது இது தெரியணும். இல்ல ட்வீட்ஸ் வந்துட்டு தான் நீங்களும் ஷேர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ரீச்சும் ஆகும். அதான் நானும் ஒரு ரிட்வீட் பண்ணுவேன், லைக் பண்றது ரீச் இதெல்லாம் போயிட்டு இருக்கும். இது வந்துட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டிக்காகவும் இதுக்கு அடுத்து நடக்க ஒருத்த போற ஒரு வந்துருக்காண்டா. இதுக்காகவும் வரட்டும். இல்லாதான் யாருக்காவது விருப்பம் தான் டிஎம் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன் அந்த வாட்ஸ்அப் வீடியோ குரூப்ல. இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நோட்டிபிகேஷன் எல்லாம் சாவடிக்காது. மியூட்ல கூட போட்டுக்கலாம். நாங்க அதான் ஓப்பனா தான் பேசுறோம். மியூட்ல கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு தோணும் போது அதை பார்த்துக்கலாம். உங்க ட்வீட்ஸ் போடுறத ஏதாவது இம்பார்ட்டன்ட் ட்வீட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம்.
அவன் கீழே வந்திருக்கான் நானே, அவன் தானா மல்லாக்கு ஆமா ஆமா வந்தானா? இப்ப கார்த்தி ப்ரோ இன்னும் இல்ல ராணிப்பேட்டை ஏதோ மாவட்டச்சு ஏதோ இஷ்யூ ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஏதோ ராணிப்பேட்டை என்ன இஷ்யூ? ஏதோ ஒரு பொண்ணு வந்து கட்சியில சேர வந்து கிடக்கு பாட்டில. அதெல்லாம் ஃபேக் நியூஸ்பா. அது எதனா ப்ரோ இருந்தா ப்ரோ கட்சியில பாத்துக்கலாம் ப்ரோ, அதெல்லாம் இப்ப வேணாம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் பாத்துக்கலாம். இது வந்து கட்சியில அபிஷியலா இருந்து விசாரிச்சு அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கா தானே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஓ அதை இவனுங்களுக்கு எடுக்கல தான் சொல்ல வரல, எனக்கு தெரியல அது என்ன ஆச்சுன்னு தான் பேக்கா. இல்ல அது எங்களுக்கும் இது வரைக்கும் எதுவும் வரல. அது அது வரும்போது பாத்துக்கலாம். ஹரி ப்ரோ ஃப்ரீ மேல தூக்குங்க. ஒரு நிமிஷம் இல்ல, இன்னொன்னு ஓப்பனா ஒண்ணு சொல்றது என்னன்னா, ஒரு நிமிஷம். அதான் இப்போ இல்ல மத்தவங்க இல்ல இப்ப எப்படின்னா, அதான் ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நான் இப்ப ஏன் என்ன பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு நான் வந்துட்டு இந்த மாதிரினா நீ இது பேசாத அது பேசணும்னு சொல்ல மாட்டேன். இன்னொன்னு டிவிக்கேவும் அதை சொல்லாது. ஆனா இப்ப யாருக்காவது வந்துட்டு இப்போ டிவிக்கு யாராவது ஒன்று பண்ற தப்பு சரி இல்லையா? இப்ப என் தொகுதியில ஈஸி இப்ப நேத்து கூட ஒருத்தன் வந்தானே, இவன் தான் அந்த கஜினிகாந்த் தான், இவன் தான் நினைக்கிறேன். இவனும் ஈஸியார் தான், புரியுதா? ஈஸியார் சார் பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். நானும் அதை கேட்டிருந்தேன். ஆமாண்டா அது சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதான் எந்த தப்பு யாராவது இப்ப டிவி கேல பண்ணாலும் அது இன்னொன்னு பெரிய தப்பு யாரும் பண்ணல. ஏன்னா பெரிய தப்பு பண்ணியிருந்தா ஏதாவது ஏதாவது சொல்ற போறேன். ஏன்னா டிஎம்கே போட்டு வச்சிருப்பாங்க நம்மள. நம்ம எதுவுமே பெரிய தப்பு பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா டிஎம்கே வந்துட்டு நாக்க தொங்க போட்டுன்னு இருக்கானுங்க எப்போ புறம் பிஸ்கெட். அதான் ஆனா நம்ம சைட்ல இருக்கிற கட்சியை தவிர எல்லா கட்சியுமே ரெடியா இருக்காங்க ஒண்ணு தப்பு நடக்காது. ஒரு நிமிஷம் இல்ல நம்ம சைட்ல இருக்கிற சின்ன சின்ன தப்போ சின்ன சின்ன இதுவோ நான் மத்தவங்கள மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதான் ஏன்னா இப்போ டிவி கூட சொல்லக்கூடாது, இது பண்ண சொல்லக்கூடாது, டீசெண்டா போடுங்கன்றேன். நான் தான் இனிமே சொல்றேன். ஏன்னா நான் சொன்னாதான் ஒண்ணு மாத்துவாங்க, அது உண்மைதான். ஒரு தப்பு ஒண்ணு நடக்குதுன்னா இப்ப எங்க ஏரியால இது நடக்குது அது நடக்குது, இல்ல இவங்க இது பண்ண மாட்டாங்க அதை ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா டீசெண்டா சொல்லுங்க எதுவா இருந்தாலும். இப்போ நீங்க ஏன் ஆனா நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு பொலித்தினா முதல்ல எம்எல்ஏ கேட்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா தான் சிஎம் விஜய் அட்டாக் பண்ணி சிஎம் விஜய் சார் எங்க ஏரியா பக்கத்துல கொஞ்சம் அதான் புலி ஓட்டையாகுதுன்னு. அதான் ஏண்டா உன் ஏரியா பக்கத்துல புலி ஓட்டையாகுதுன்னா நீ எம்எல்ஏ கேட்கணும், இல்லதான் கம்ப்ளைண்ட் இது ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்னொன்று இப்ப எவ்வளவு வெப்சைட் இருக்குது, எவ்வளவு நெட்ஒர்க்ஸ் இருக்குது, எவ்வளவு ஐடிஸ் இருக்குது. ஒரு ஏரியால ஸ்ட்ரீட் லைட் ஏதாவது ஆனா கூட டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு உடனே போட்டோ வந்துட்டு உன் கமெண்ட்லேயே போடுறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா சும்மா ஏதாவது ஏஐல வந்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் கூட இருக்கணும், இல்ல வந்துட்டு ஏஐல வந்துட்டு சூர்யா கூட இருக்கணும், இவங்க கூட இருக்கணும், எல்லாத்தையும் தேடி தேடி மயிர போடுங்க தெரியுதுல்ல. நான் அது ஏன் கேட்கறேன்னா நம்ம பசங்க இருந்து தான் கேட்கறேன். இவ்வளவு அறிவு வச்சு இதுல எல்லாருமே ஒண்ணு இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேட மாட்டாங்க. எவ்வளவு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, அதுல என்னென்ன இருக்குது. ஏன் இப்ப நிறைய பேர் படிச்சுட்டு கூட சில பேர் ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்காங்க. சர்ச் பண்ணாலும் நிறைய தெரியும், ஆனா யாரும் சர்ச் பண்றதுக்கு ஒரு இது வில்லிங்கே இல்லை. எவனை கேட்டாலும் குறை சொல்ல மட்டும் போயிடுறானுங்க. அதான் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன ஆட்சியில பண்றாங்க. முதல்ல நீ என்ன பண்ற? எனக்கு என்னன்னா இப்ப நம்ம ஒன்றும் புடுங்க போறது இல்லை, நம்ம எல்லாம் சிட்டிசன் இதுதான். நம்ம அட்லீஸ்ட் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலாம், டீசெண்டா கேளுங்க. யாரும் டீசெண்டானா அம்மா ஐயா சாருன்னுலாம் அந்த மாதிரி கேட்கல. இந்த மாதிரிதான் என் ஏரியால இது நடந்திருக்கு என்ன இதுன்னு அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வடச்சென்னை தனுஷ் மாதிரி கேட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க. முதல்ல ஃபாலோவர்ஸும் மதிக்க மாட்டான். ஆனா இனிமே அசிங்கமா ட்வீட் போடும்போது பாத்தீங்கன்னா கூட 2-3 மூதேவி கை தட்டதான் செய்யும். ஆனா கூட 2-3 மூதேவி கை தட்டுறதெல்லாம் காலப்போக்கில காணாம போயிடும். இன்னொன்னு அரசியல்ல அசிங்கமா ட்வீட் போட்டாலும் அதனால ஸ்மைலி தான் வருமே தவிர எவனும் ஒன்னும் மதிக்க மாட்டான். இன்னொன்னு இங்க மதிச்சு என்ன புடுங்க போறதுன்னு நீங்க கேட்கலாம். நீங்க மதிச்சு ஒன்னும் புடுங்க போறது இல்லை, டீசெண்டா இருந்துட்டு போறதுதான் இங்க எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா அங்கிருந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. இன்னொன்னு இப்ப ஐடிவிங்களா நான் இருக்கேன். இன்னொன்னு இப்ப போஸ்டிங்லயும் இருக்கு, அதை ஓப்பனாவே சொல்றேன். இன்னொரு போஸ்டிங்லயே எனக்கு இன்னொன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இது மாதிரி இன்னொன்னு புதுசா ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. மேட்ரு என்னன்னா எல்லாருமே வந்துட்டு இங்க வாட்ச்ல தான் இருக்காங்க, என்ன எல்லாரையும் பார்த்துன்னு தான் இருக்காங்க. நம்ம டிவிக்கு ஐடி வச்சுக்கிட்டு அப்யூஸ் பண்றோம்னா முதல்ல செருப்பால் அடிக்கிறான். அதாவது இந்த புளிச்சி மாதிரி ட்வீட் போடுறது, அதாவது சொந்த கட்சிக்காரனே போட்டு அசிங்கமா திட்டுறது, அதான் இந்த பெருமை வைத்துக்கு பண்றதெல்லாம் வந்துட்டு பண்ணிருந்தா ஐடி போயிடும். முதல்ல ஐடி போயிடும். திரும்ப திரும்ப பண்ணாம உனக்கு நோட்டீஸ் வரும். அது சாதாரண நோட்டீஸ் இல்லை, எல்லாருமே இப்ப கவர்மெண்ட் இதுல இருக்காங்க. அதான் இப்போ இது எப்படின்னா முன்னாடி கட்சியில இருக்கும்போது தான் இந்த மாதிரி தேவையில்லாத ஐடிஸ் வந்துட்டு ஏதாவது தூக்கணும்னா அதுவும் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நார்மலி இப்போ தான் தமிழ்நாடு அந்த இதோட வரும். தமிழ்நாடு அந்த இதோட உங்களுக்கு வந்து இமெயில் வரும். ஏன் இதை சொல்றேன், ஏதாவது அசிங்கமா இது பண்ணா அதான் எவனா அசிங்கமா இது பண்ணாது உலகத்துக்கு. அதான் எவனோ வந்துட்டு ஏற்றி விட 4 பேர் இருப்பானுங்க, ஏற்றி விடனா மேல ஏற்றி விட மாட்டான். மாமே அவனை அடிமாமேன்னுமா.
இவனை அடிமாமேன்னுவான். ஆனா அந்த நாய் அடிக்க மாட்டான். நான் எழுதி தரேன், இந்த மாதிரி நிறைய நடக்கும். அந்த நாய் அடிக்க மாட்டான். இவனை எவன் மாஃபிங் தூண்டி பண்ண அவனை விட்டாலும் மாஃபிங் நம்மளும் பண்ணு. போகும், அவ்வளவுதான். அதான் இல்ல, இவனை மாஃபிங் பண்ண அவனை மாஃபிங் பண்ணுவான். ஆனா அந்த நாய் பண்ண மாட்டான், அவன் போட மாட்டான். அது நோட் பண்ண தெரியும். நான் ஸ்மைலி போடுறேன்னு கமெண்ட்ஸ். ஆனா அதை என்ன சொல்றது, அதான் புரிஞ்சுக்கணும். இதுல இருக்கிறதுலே வந்துட்டு கொடுமை என்னன்னா, எது கேட்டாலும் சிஎம் அட்டாக் பண்ணி ஏதாவது சொல்லுங்க. ஏன் இப்போ இந்த நீட்டோட ப்ரொடெஸ்ட் நடந்ததுதான் இந்த இதுல டெல்லியில், அவனுங்க எதுக்கு பண்ணானுங்கன்னு இங்க இருக்கிற தமிழ்நாடு ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியல. அவனுங்க அதான் அவனுங்க ஆனா அப்புறம் மாறிட்டாங்க. எங்களுக்கு நியாயமா நீட் நடக்கணும், பேப்பர் லீக் ஆகக்கூடாது, இதான் எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு அவனுங்க போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல நீட்டே வைக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்றோம். ஆனா இங்க இருக்கிற அறிவாளிங்க போயிட்டு ஏன் நிறைய நம்படிச்சு தெரிஞ்சவெல்லாம் போட்டு நான் திட்டினா இருந்தேன். வாட்ஸ்அப்ல நான் பத்தா கேட்பேன், இங்க வந்துட்டு டீசெண்டா கேட்டிருந்தேன். என்னன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்க. இப்ப இன்னொன்னு அண்ணா சொல்லணும். அண்ணா என்ன சொல்லுவாரு, நம்ம அண்ணன் நீட்டுக்கு என்னைக்குமே எதிர்த்துதான் நிக்கிறாரு. இப்ப டெல்லியில வந்துட்டு அந்த கரப்பாம்பூச்சி கட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அது டீசெண்டான அதான் அது கரெக்டா நடத்த சொல்லி வந்துட்டு நீட்டுக்கு வந்துட்டு போராட்டம் பண்றாங்க. நம்ம அண்ணன் கரப்பாம்பூச்சி கூட ஒட்டிக்கினா நல்லா இருக்காது. இது எப்படின்னா பிஜேபி நம்மளுக்கு எனிமி தான். ஆனா இப்போ ஒரு எதிரி அழிகிறன்னு சொல்லிட்டு இன்னொரு கரப்பாம்பூச்சிங்கிறது வந்து அது டேய் நம்ம கட்சி வந்து நம்ம இதுல இருக்கோம்டா, அவன் கட்சியே இல்ல. அது வந்து ஒரு மூமெண்ட். அவங்க கரெக்டா பண்றாங்க, அவங்க தேவைன்னு உங்களுக்கு தெரியுது. நான் என்ன சொல்றேன், அவனுடைய காசுக்கு மக்கள் போராட்டம், ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டம், அவங்க கோரிக்கைக்கு நாங்க முழு ஆதரவு தெரிவிக்கிறோம் தான் சொல்ல முடியும். எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல நம்ம அண்ணன் கரெக்டா போட்டேன், ராகுல் காந்தி அரசு பண்ண தப்பு. அதே மாதிரிதான் நீட்டுக்கு என்னைக்குமே நாங்க இதுவா தான் நிற்போம். அதுல நான் சில பேர் நோட் பண்ணேன், இங்க எதுக்கு காக்ரோச் சப்போர்ட் பண்ணல. அதான் இந்திக்காரங்க சில பேர் அதை கேட்டுன்னு இருக்காங்க. ஏன் நடுவுல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு வந்துட்டு கட்டக்கரையில தான் சரி விடுங்க, அந்த பொண்ணை வந்துட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விஜய் போட்டோ மாஃபிங் பண்ணுச்சு. அந்த பொண்ணு திட்டினாலாம் தோணுது. அதாவது ஒரு நிமிஷம், ஒரு தமிழ்நாடு யாராவது அந்த பொண்ணு எதுக்கு தெரியும் கேட்டா தமிழ்நாடு சிஎம் போட்டோ மார்க்கிங் பண்ணி அங்க போர்டு வச்சு வாங்குது. முதல்ல சென்டர்ல தான் எல்லாமே நடக்குது. எங்களை இது பண்ணி என்ன இது தோணுது அலெக்ஸ்? அது வன்மா அலெக்ஸ் ப்ரோ, அவ்வளவு வன்மம். அலெக்ஸ் அதை எடுத்து நான் தாண்டா அதை ஃபுல்லா அந்த ஐடியை எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் அவங்க ஸ்டாலின் கூட சேகர் பாபு கூட இந்த போட்டோஸ் தான் எடிட் பண்ணேன். அது என்னடானா யூடியூப் சேனலுக்கு போயிடுச்சு, நம்ம பசங்க வந்து ட்ரெண்ட் பண்றானு. என் ஐடியில நான் எடிட் பண்ணி இல்லடா, என் ஐடியில நான் எடிட் பண்ணி நான் போட்டேன்டா. எனக்கு இது வரைக்குமே 300 லைக் கூட வரல. இன்னைக்கு பாக்குறேன் காலைல நியூஸ் யூடியூப்ல போய் நிக்குது. என்ன அதுக்கப்புறம் அரிக்கு அனுப்புறான். டே அரி எங்கப்பா? அப்புறம் ஒரு ஆமா எனக்கு தெரியும். இல்ல கார்த்தி ப்ரோ, உங்க ஜோக்கு தான். இன்னொரு சின்ன பிளாக், ஒரு விஷயம் ஒண்ணு வந்திருக்கு ஒரு கவனத்துக்கு. இந்த பி விஸ்வநாதன் சொல்லிட்டு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் காங்கிரஸ் தானே. அதான் அவருக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்து நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ணா வச்சிருக்காரு. ஆனா அவரு வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வருது கொஞ்சம். அது என்னன்னு பாருங்க. நம்ம சைடுல இருந்து நம்ம ஆபீஸ்லவே சொல்றோம். சில பேர் டிஎம் பண்றீங்க, நான் ஸ்பேஸ் முடிஞ்ச உடனே அதான் இது பண்றேன். இதையும் கொஞ்சம் சொல்லு. இப்போ இல்ல அதான் நம்ம ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கோம். இதே ஆண்ட்ராய்டுன்னு குறிப்பிட்டு சொல்றேன்னா ஸ்பேஸ்ல ஆண்ட்ராய்டு ஒர்க் பண்ண முடியாது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க இருந்து இப்ப டிஎம் போனா ஒண்ணும் இல்ல, ஓகே ப்ரோன்னு சொல்லுவேன். அங்க எல்லாம் சொல்லுவான் கையை கொடு, அதான் வரும் பேரு, அதான் வாங்க வாங்க கரெக்டா அப்படிதான் அப்படின்னு இல்ல அறிவு மதம் சொல்லுங்க. இவரு மேல நம்ம பார்த்திபன் வேண்டியதே கொஞ்சம் அலிகேஷன் வந்து ப்ரோ. அதெல்லாம் வந்து எதிர்கட்சிங்க அப்படி சொல்லுவானுங்க. வாங்கி இருந்தா அவனுங்க நியூஸ் சேனல் சும்மா விடுவானுங்களா? இல்ல என்னைக்குமே சில பேர் இல்ல அடிக்கடி நோன்றது, அடிக்கடி கேள்வி கேட்கறதெல்லாம் ஒரு நல்ல விஷயமே தெரியும். ஏன்னா அது அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்னு ஒரு எம்எல்ஏவும் ஒரு மினிஸ்டரும் இப்படி நான் இப்படிலாம் இருக்கும்னு தெரிஞ்சுதான் அவங்களும் ஆயிருக்காங்க. இங்க இருக்கிற எம்எல்ஏ யாரும் வந்துட்டு என்னதான் எப்பவுமே இது எப்படி நான் இந்த வாரம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அப்படி நினைச்சாலும் அது முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்துட்டு இங்க டிஎம்கே என்னன்னா ஒரு பாயிண்ட் ஏதாவது கிடைச்சா புடிச்சு ஜூஸ் புளிஞ்சிடலாம்னு பாக்குறான். நானும் அதான் சொல்றேன், பாயிண்ட் கிடைச்சா யாரா இருந்தாலும் செருப்பால் அடிக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப எங்க கட்சியில யாராவது தப்பு பண்ணா
அது யாரா இருந்தாலும் இல்ல சரி, அதுதான் அந்த பாயிண்ட் சொல்றேன். வச்சா யாரா இருந்தாலும் எங்க பேசலாம். மினிஸ்ட்ரியில தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த விஸ்வநாதன் மேல வந்து ஃபிளாக் பண்ணதுக்கு ரீசன் அதான். கம்ப்ளைண்ட்ஸ் வருது, லஞ்சம் வாங்குறாரு இந்த மாதிரி வருது. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா நெருப்புலாம் புகையாது. என்னன்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ரன் அதான் பண்ணி ஐயா அதை ஐயா பேக்ரவுண்ட் ஹரி செக் இல்ல பண்ணிக்கங்க. ஹரி அவ்வளவுதான். ஹரி ப்ரூவன் ஓவர்ல ஆகணும். ப்ரூவன் பண்ணாதீங்கப்பா. ஆனா திட்டலாம். ப்ரூவன் ஒரு ஆகணும் ஒருத்தரா திட்டு சொல்லு. கார்த்தி ஹரி சொல்லு. இது கார்த்தி இது சொல்லு. அலெக்ஸ், அதாவது வந்து எங்க எம்எல்ஏ மேல கூட தான் வந்து சொல்றானுங்க. ஆனா வந்து அதை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ற ஐடிஸ் எல்லாம் பார்த்தேன்னு வையேன். ஒண்ணு நம்மதான் வந்து ஏடிஎம்கேயோட மூர்த்தியோட பையன், இன்னொன்னு பார்த்தேன்னா இங்க இது டிஎம்கே ஐடி விங்கு. என்ன நான் எனக்கு வந்து சவுக்கு பேசினாரு இன்னைக்கு மாதாவரம் எம்எல்ஏன்ட்டு. சரின்ட்டு நான் போய் பாக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து மூர்த்தியோட புள்ள வந்து அவர் ஐடியில இருந்து போட்டுக்கிறாரு. ஆமா சவுக்கு பேசினதை எடுத்து கட் பண்ணி போட்டு அவரு ட்ரெண்ட் இல்ல பண்ணின்னுக்கிறாரு. அதான் இல்லைங்க, ஒரு நிமிஷம். என்ன மக்களுக்கு அதாவது எப்படின்னா இங்க வந்து நம்ம பண்ற ஓடி ஓடி தப்பு. வேலை செஞ்சுன்னுக்கிற மனுஷன் அந்த ஆளு. இப்ப இது பிரபு, எம்எல் விஜய் பிரபு. என்ன கார்த்தி ஆனா ப்ரோ, இவனுக்கு வந்து மூர்த்தியோட பையன் பையன் யாரு ப்ரோ? மூர்த்தி பையன் ஐடி எது ப்ரோ? அது இருக்கு, நான் அப்புறமா அனுப்பிச்சு விடுறேன். எதுக்கு இல்ல 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 எதுக்கு நீ போய் டாக் பண்ணி அசிங்கமா கேட்கணும். அதானே அதானே அதுக்கப்புறம் வந்து நீ அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியும். இரு என்ன, அந்த மாதிரி அவன் வந்து சவுக்கு வீடியோ இல்ல எடுத்து கட் பண்ணி போட்டு அவரு வந்து ட்ரெண்ட் ஆக பாக்குறாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி விங்ல வந்து டிஎம்கே ஐடி விங்ல இருந்து இன்னொருத்தர் அதை எடுத்து போடுறாரு. என்ன என்னதையும் பாக்குறானுங்க, நானும் போடுறேன்ல ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல இதுல இன்ஸ்டால்லாம் வயிறு எறிறானுங்க. என்ன இவன் எதுக்கு இதை போடுறான் அப்படின்ட்டு எல்லாம் வந்து கேக்குறானுங்க. நான் போடுவேன், அப்படிதான் போடுவேன் அப்படின்ட்டு போயிடுறது. இல்ல எனக்கு கார்த்தி ப்ரோ பார்த்தா இந்த சண்டவாளி படத்துல என்ன பண்ண பாட்டில் கிழவனு கேட்பானே, பாட்டலா 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 ஆமாடா என்ன பாட்டில மண்டல போடுறீங்க. இன்னொன்னு இந்த டாஸ்மாக் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் இன்னும் ஒரு சில இடத்துல யாராவது இடத்துல வாங்கிட்டு இருந்தா அது கண்டிப்பா அது சொல்லாம அது சேஞ்ச் ஆயிடும். இந்த 10 ரூபா மேல வாங்குறது. இல்ல அது வந்து இன்னொன்னு அவங்க சைட்லயும் ஒரு சில அதான் இல்ல டாஸ்மாக் டெண்டர் எடுத்தவங்களும் அவங்களும் இது ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். இல்ல எங்களுக்கு வந்துட்டு லேபர்ஸுக்கு தனியா நாங்க காசு தரணும், இது தரணும், அதனாலதான் வாங்குறோம் அப்படின்னு. அது எப்படின்னா ஆளாளுக்கு ஒரு நியாயம் பக்க சைடு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் சைட் படி கவர்மெண்ட் சொல்றதை பாட்டில் செய்யுங்க, அதிகமா அவ்வளவுதான். வாங்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு ஆமா மீறி நீங்க எது அதான் செஞ்சாலும் பாட்டில் அது அதிகமா லஞ்ச வாங்கக்கூடாது. கணக்குல தான் வரும், அவ்வளவுதான். அதான் இது எப்படின்னா இல்ல டாஸ்மாக்ல டாஸ்மாக்ல ஏதோ இந்த சைட்ல ஏதோ ஏதோ இதெல்லாம் பண்றது அவங்களுக்கும் ஒரு எப்படின்னா இவனுக்கு மட்டும் என்ன ஏதாவது கொள்ளடிச்ச காசையா தரானுங்க, இவங்களும் உழைச்ச காசு தந்துட்டு இருப்பானுங்க. அது என்ன சொல்லு. ஏன் இப்போ ரஜினிகாந்த் எடுத்துப்போம் நேரம் வாங்கி சாப்பிடுவான். இல்ல ப்ரோ, இல்ல நான் ஒயிட் சாப்பிடலாம் இல்ல. நேரா அங்கதான் போவோம் அலெக்ஸ். சீட் வீட்டுல அது சில கட்சி எல்லாம் வந்து ஹரி வன்மத்திலே இருக்கு. நான்லாம் குடிக்க ஹரி இது ம். மாதவரம் அலெக்ஸ் நீங்களாம் போவல நிறைய. நான்லாம் குடிக்க மாட்டேன். அப்படியா? சரி நான் குடிக்கிறதே இந்த அவன் உதயநிதி ஃபேன் தல. அவன் வந்து வெறும் மூடிய மூணு பத்துருவான், அவ்வளவுதான். உதயநிதி மட்டும் அலெக்ஸ் மூணு பார்ப்பான். அலெக்ஸ் ஃப்ரூட் பீர் கூட குடிச்சது இல்ல, ஏன்னா பீர்ன்னு இருக்குன்றதுனால. வெரி குட். அப்படியே கடைசி என்ன வரையும் பண்ற இரு. இது பாரு, இல்ல இல்ல நீ கடைசி வரையும் அப்படியே இரு. இங்க பாரு. இல்ல இல்ல அதாவது இல்ல இல்ல ஒரு ஏய் நிமிஷம். ஒருத்தன் வந்தானடா குடிக்கிறேன்றவனை குடிகாரன், நம்பலாம். அவனுக்கு டேய் மேல இல்ல ஒரு இருக்கியா? அபிஷியலா நிமிஷம். அலெக்ஸ், குடிக்கலன்றவன் நீ அபிஷியலா இருக்கிற கம்முனு இல்லங்க இரு. ஒரு நிமிஷம். இல்ல இல்ல அதான் அதான் இல்ல இல்ல ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் ஒருத்தன் வந்துட்டு சொல்றான் நான் வந்துட்டு குடிப்பேங்க அப்படின்னு, அவனை கூட நீங்க நம்பலாம். குடிக்கலன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா இங்க ஒருத்தன் ஒண்ணு சொன்னான் பாத்தியா, ஃப்ரூட் பீர் கூட வச்சது இல்ல, அதாவது ஆப்பிள் ஃபிஸ் கூட குடிச்சது இல்ல. அப்படி அது ஒண்ணு ஆப்பிள் ஃபிஸ் இருக்குன்னே ஆப்பிள் ஃபிஸ் கூட தெரியாதுடா நிறைய குடிச்சது இல்ல. பேருக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உன் மேல அப்போ சந்தேகம் இல்ல இல்ல வலுக்குது ஹரி ப்ரோ, அப்படிங்கிற அப்போ அலெக்ஸ். அப்போ ஒரு ஃப்ரூட் பீர் இல்ல ஹரி ப்ரோ, ஃப்ரூட் நான் உங்களுக்கு எனக்கு தெரியுமா இல்ல, தெரியாது ஹரி நான் ப்ரோ? எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே இல்லையே. ஹரி நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொன்னுங்க ஒரு நிமிஷம். ஹரி கவர்மெண்ட் இல்ல 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 ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கவர்மெண்ட் லீகல் இல்ல இல்ல கவர்மெண்ட் லீகலா விற்கிற சரக்கை பத்தி நீங்க பேசுறது யாரும் தப்பு கிடையாது. ஆனா அதை மத்தவனை அதை ப்ரொமோட் பண்றது, குடின்னு அந்த மாதிரி ஏதாவது இது பண்றதுதான் தப்பு. அதான் ஏன்னா இப்ப சில பேர் தான் பாரதி இல்ல கூட இல்ல நான் பேசணும். அந்த மீனிங்ல தான் சொல்ல நாளுக்கு நாள் வந்தேன். இது குறையணும். நான் அதுதான் நீ எல்லாரும் ரெண்டாவது சொன்ன மீனிங்ல தான் சொல்ல வந்தேன். ஆமாமா கார்த்திபுரம் சொல்றதும் உண்மைதான். என்ன? சரி ஹரி, ஏன்னா இப்போ நம்ம இல்ல நம்ம ஏதாவது பேச போய் நம்மள ஏதாவது 34 வயசு ஆகுது ஹரி. இது வரை ஒரு சிப்பு கூட வச்சது கிடையாது.
இல்ல என் பரம்பரைக்கே சேர்த்து எங்க அப்பா குடிச்சிட்டு அதாவது போயிட்டாரு. 34 வயசு ஆகுது, ஒரு சிப் என் போட்டு இல்ல பரம்பரைக்கே கடைசியா சேர்த்து எங்க ஒண்ணு டேடி நடந்துச்சு. கடைசியா பரம்பரைக்கே ஒண்ணு நான் சேர்த்து எங்க என்னமோ டேடி. நினைச்சேன் 34 வயசு ஆகுதுன்னு உடனே நான் வேற மாதிரி ஆனா நினைச்சேன். ப்ரோ முதல்ல இல்ல டீ டோட்லர முதல்ல டீ டோட்ல சரக்கு அடிக்காதவங்கள முதல்ல ரேரா பாக்குறதே தப்பு இருக்கு. அது அது ஒன்றும் பெரிய ஐயா, அது இதுவெல்லாம் இல்லை. இல்ல அலெக்ஸ் இல்லடா அது இல்லடா பெருமையா சரக்கு சொல்லக்கூடாதுன்றாங்க. அது என்ன அது கதை? அது இல்ல பெருமையா அலெக்ஸ் சொல்லிக்கலாம்ல. அலெக்ஸ் அது நீ இல்ல சொல்றது கரெக்ட் நான் அலெக்ஸ். ஆல்கஹால் ஒரு நிமிஷம், நான் ஆல்கஹாலிக்கு அதிகமா தான் இருப்பாங்க என்ன கேட்டா. நம்ம தான் அதிகமா பார்த்தது இல்லை. அலெக்ஸ் நீ சொல்றது கரெக்ட். அது 90s வரைக்கும் என்ன. இப்பெல்லாம் வந்து நீ சரி அலெக்ஸ், குடிக்கலன்னாவே ஒரு மாதிரி இல்ல கேவலப்படுத்துற. நான் ஆல்கஹாலிக்ன்றத விட்டுரு. ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க இருந்துட்டு தானே இருக்காங்க. பாக்க போடுறது, சிகரெட் அது குடிக்கிறது. அதாவது எதுவுமே நான் கிடையாது, ஒரு எதுவுமே விஷயம் கிடையாது. சொல்றேன். இந்த பூரண மதுவிலக்குங்கிற கான்செப்ட் உலகத்துல அது நடக்கிறது ரொம்ப 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 கம்மி. போதைங்கிறது சரி ப்ரோ, வந்து பல அந்த பல மாதிரிலாம் பண்ணா பல கோடி அப்புறம் வருஷமா மனுஷன் நிறைய கூட பேர் இருக்கு. வந்து ஒரு நிமிஷம் அது தவறான வழிக்கு கொண்டு போவோம் ப்ரோ. இந்த இல்ல மாதிரி இல்ல மது ஒரு இல்ல விலக்கெல்லாம் கூட்டமா அவர் சொல்லி கூட்டிட்டாங்க. முடிச்சுட்டாங்க. இல்ல அதுதான் அவர் சொல்ல சொல்லி வரேன். நீங்க முடிச்சுட்டாரு, டாபிக் நீங்க சொல்லுங்க. கண்டென்ட் அதுக்கு மாத்தி அடுத்து நான் எங்கேயோ ஒண்ணு சொல்றேன். போறீங்க, வேற பர்சன். இல்ல நான் என்ன சொல்ல இல்ல வரேன்னா, கரெக்டா சொல்றேன். இல்ல நான் லிங்க் பண்ணி தான் சொல்றேன். வரேன் அங்க வரேன். என்னன்னா அது வந்து நீங்க வந்து மனுஷனுக்கு வந்து இப்போ நீங்க கட் த்ரோட் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். பாப்புலேஷன் ஹெவி ஆயிடுச்சு. வேர்ல்டு ஃபுல்லாவே பாப்புலேஷன் ஹெவியா இருக்கு. நீங்க ஒரு போஸ்டிங்க்கோ ஒரு பொசிஷனுக்கோ வேலைக்கு சண்டை போடணும்னா கூட அந்த காலத்துல 100 பேர் ஒரு ஒரு போஸ்டிங்க்கு சண்டை போட்டாங்கன்னா இந்த இடத்துல இப்போ 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் சண்டை போடுறாங்க. அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு. ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு ரிலீவ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி இதை நோக்கி போறவங்க சோஷியல் ட்ரிங்கர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க. சரியா? போதையை அறவேன்னா ஒழிக்க வந்து யாராலையுமே முடியாது உலகத்துல. அதாவது நான் சொல்றது போதைங்கிறது குடியை சொல்றேன். சரி, இந்த சரக்குன்னு சொல்றோம் இல்லையா, ட்ரிங்க்ஸ், இதுக்கு ஆல்கஹால் மட்டும் நான் சொல்றேன். மற்ற போதையெல்லாம் தவறு. இதுவுமே வந்துட்டு தப்பு தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அது வந்து உங்களுக்கு உயிரே எடுத்துடும். இது வந்து நீங்க ஒரு பாயிண்ட்ல நிறுத்தலாம். அது வந்து அடிக்ஷனை ஈஸியா கிரியேட் பண்ணும். இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். அதுவும் இல்லாம இது நீங்க லிமிட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு பிரச்சனைன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி எடுத்தோன்னே இப்போ வந்து நிறுத்துனீங்கன்னு வைங்களேன், இப்போ குடிச்சிட்டு இருக்கிறவங்க அடிக்டா இருக்கிறவங்களுக்குலாம் ரீஹபிலிட்டேஷன் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து நம்ம ஸ்டேட்ல எதுக்கு டாஸ்மாக் வந்துச்சுங்கிற ரீசன் முதல்ல நமக்கு தெரியணும். கள்ளச்சாராயத்தை கம்மி பண்றதுக்கு. இன்னைக்கு வந்து பிரைவேட் கிட்ட கொடுக்கறதுக்கு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனா அதை எதிர்த்து நிறைய பேர் சொல்றாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ணி சொல்றாங்க. 2 பக்கமும் இருக்கு. ஆனா பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் அது நடக்குது. அங்கெல்லாம் பிரைவேட்டா வந்துட்டு இப்போ ஆந்திரா எல்லாம் போனீங்க, தெலுங்கானா எல்லாம் போனீங்கன்னா பிரைவேட்டா இருக்கிற ஒயின் ஷாப்ஸ் தான் விற்கிறாங்க. ஆனா வந்து கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுது பிரைஸை வந்து. அந்த கடைங்க முன்னாடி எல்லாம் எம்ஆர்பி சார்ட் வந்து தொங்க விடணும், ஃபிளெக்ஸ். அந்த கடை வாசல்லையே ஃபர்ஸ்ட் ஃபிளெக்ஸ் இருக்கும். அந்த ரேட்டுக்கு மேல ஒரு பைசா கூட வச்சு விற்க மாட்டாங்க. மெயினா கியூஆர் கோட்ல பேமெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. புரியுது? அந்த கியூஆர் சிஸ்டம் பேமெண்ட் வந்து கியூஆர்ல கடைகள்லாம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாலே அது இதாயிடும். இன்னொன்னு வந்து இந்த ரெஸ்டோ பார் மேட்ரு வந்து இங்க பேசுறாங்க. இது பெங்களூர்ல அந்த கல்ச்சர் இருக்கு. நம்ம ஊருக்கு வந்தா அது செட் ஆகாதுன்னு சில பேர் இல்ல சொல்றாங்க, சில பேர் பெங்களூர் செட் மாதிரி ஆகும்னு சென்னையில சொல்றாங்க. அதான் பெங்களூர் மாதிரி சென்னை. ஆனா சத்தியமா ரொம்ப மோசமா போகும் இல்ல சென்னையில இல்ல இல்ல இருக்கிறனால இல்ல சொல்றேன். ஒரு நிமிஷம். நான் சென்னையிலே கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா அது வந்து ஒரு இது இருக்கு. ஆனா இல்ல இல்லைங்க, ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம், சென்னையில பண்ணுவாங்க. அதான் இல்ல ஒரு நிமிஷம். கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம பேசுற இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் அங்கேயும் பேசுறதுக்கு அஃபீஷியல்ஸும் இருப்பாங்க. அதான் பியூரோக்ராட்ஸ் ஒரு சைடு அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஃபீசிபிலிட்டி இதுக்கு சொல்லுவாங்க. இது ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டேட்டுக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறத பேசுறதுக்கு தான் நம்மளோட டிவிகே பொலிட்டீஷியன்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை முடிவெடுத்து தான் பண்ணுவாங்க. அதை அறிவிக்கும் போது அதை எப்படி ரெகுலேட் பண்ண போறாங்கன்னு ஏதாவது புது ஐடியா கொண்டு வந்தா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அது செட் ஆகுதுன்னு நாமளே எதுக்கு தான் போறோம், அது வேற. ஆனா அது ஏதோ ஒரு ரீசனால தான் அதை பண்றாங்க. அதை பண்ண வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. புரியுதா? இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வச்சுட்டு ஒரு மொனாப்பொலியா வந்து இதை மாத்தி வச்சுட்டாங்க. இந்த 2 கட்சியும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணி ஊழல் பண்ணி கள்ளச்சாராயத்துல இருந்து நான் உங்களை தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க நல்லா கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லாருமே திட்டுவாங்க. இது அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் ஒரு சரக்குங்கிறது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை கவர்மெண்ட்டே விற்குது. ஆனா அவ்வளோ லோ குவாலிட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இதே ஒரு பிரைவேட் கிட்ட இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டா செல்லர்ஸ் தான் விற்கிறாங்க. அவங்க வந்து வெளியே இருந்து ஆமா. இது அது பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி விற்கிறாங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிலரிஸ் எல்லாம் வச்சுக்கிறானுங்க. அந்தந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து டிஸ்டிலரி இப்போ உதாரணத்துக்கு வேற ஒரு பிராண்ட் இருக்குதுன்னா அந்த பிராண்டுக்காரன் வந்து அந்த ஃபேக்டரி வச்சு அந்த லேண்ட்லயே எடுத்து தண்ணி எடுத்து இது பண்ணி தொழில் பண்ணி அங்கேயே விற்கிறான். அந்த ஊர் ஸ்டேட்டுக்குள்ளே விற்கிறான். நமக்கு கவர்மெண்ட்டே பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே மட்டமான பிராண்ட். ஏன்னா அங்க ஊழல் இருக்கு.
புரியுது. அந்த காசு அடிக்காம நம்மளாலையும் குவாலிட்டியா கொடுக்க முடியும் கவர்மெண்டால. ஆனா அவங்க வந்து ஊழல்லே புறையோடி போயிருக்காங்க. அதை ப்ரொக்யூர் பண்றவங்க, கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆட்சியை பிடிச்சி அவன் சொந்தக்காரனுக்காக கொடுத்து ப்ரோ வச்சிருக்காங்க. இதுல ஒரு நிமிஷம் ஒன்னு நோட் பண்ணிக்கங்க. கொள்முதல்ல தமிழ்நாட்டுல அவ்வளோ ஆல்கஹால் கொள்ளையடிச்சு இல்ல பில்ஃபரேஜஸ் அவ்வளோ ப்ரோ இருக்குன்னு நம்மளே பார்த்தோம். ஒரு நிமிஷம் இல்ல தமிழ்நாட்டுல ஆல்கஹால் உற்பத்தி பண்ற ஃபேக்டரியில வந்துட்டு பாத்தீங்கன்னா டாப் 5ல வந்துட்டு டாப் 3 டிஎம்கே. அது சொல்லி அதுதான் சொல்றேன், அதுதான் நான் சொல்ல வரேன். அதுல இப்போ நானும் நீங்க இந்த ஒண்ணு add பிரைவேடைஸ் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க எப்பெல்லாம் வந்து மதுவிலக்கு, அதாவது இது ஒயின் ஷாப், இது டாஸ்மாக்கு எதிரா வந்து பிரச்சனை கிளம்புதோ அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ கள்ளச்சாராய சாவு வரும். அது நல்லா நோட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். என்ன நீங்க கூகுள் ஆமா பண்ணி ஆமா கூட பாருங்க. ஆமா. அதுல வந்து ஒரு கேஷுவாலிட்டி இங்க நிறைய ஆகும். ஜெர்மனில படமே எடுத்தாரு. அது இல்ல, அது இல்ல இல்ல என்னன்னா அலெக்ஸ், அதுவே அது வந்து மேன்மேடுங்கிறாரு அவரு. மேனப்புலிங். ஆமா, அது மேன்மேடு, அது பிளான்டு. அது பிளான்டு நீங்க வந்து கூகுள் பண்ணி பிளான்டு. சர்ச் பண்ணி ஏன்னா பாருங்க. இட் மேக்ஸ் ஷுர் ஓகே டாஸ்மாகோட தேவையை வந்து உறுதிப்படுத்திடும். எதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ அதை கொண்டு வந்தப்போ ஏடிஎம் உண்மையிலே இல்ல ஆர்கானிக்கா அது ஒரே வந்துச்சு. நிமிஷம் ஏடிஎம்கே பீரியட்ல 500 க்ளோஸ் பண்ணாங்க. டிஎம்கே வந்த உடனே ஒரு இது மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. ஒரு 68 பேரும் என்ன